வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சுயம் முந்திரிக்கொத்துன்னு இதை சொல்லுவாங்க. டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வச்சு வேக வச்சோன்னா நல்ல பூ மாதிரி மலர்ந்து வரும். இது கூட ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவும் இதில் இல்லை. சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1.5 கிளாஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது 1.5 கிளாஸ் போட்டால் அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை சூடு பண்ணி வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துப்போம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். வெறும் வடிகட்டுறதுக்காக மட்டும்தான். நிறைய தண்ணி சேர்த்தோன்னா அதுக்கப்புறம் பூர்ணம் ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வடிகட்டின வெல்லத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து ஒரு திக்கான பூரணமாக ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறினோன்னா நல்லா திக்காயிடும். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா திக்காயிடும். அதனால் இது மாதிரி தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா ஆற விட்டுடுங்க. அப்படியும் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பூரணம் நல்லா ஆறின பிறகு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அதை ரெடி பண்ணி வச்சுடுவோம். இப்போ சுயத்துக்கு தேவையான வெளி மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு சின்ன கரண்டியால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். உப்பு சேர்த்த பிறகு 1 குழிக்கரண்டி இட்லி மாவும் சேர்த்துருக்கேன். இது புதுசாக அரைச்ச மாவு, நல்ல புளிக்காத இட்லி மாவு. சப்போஸ் புளிக்காத இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்து நல்லா இதை ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துப்போம். இது மாதிரி பிளெண்டரில் போட்டு நம்ம கரைச்சோன்னா மாவு பார்த்திங்கன்னா இன்னுமே கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக வரும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கணும், நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை வச்சு ஒரு அகலமான ஸ்பூனால் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கையில் வசதிப்பட்டதுன்னா நீங்கள் கையிலையும் எடுத்து கிள்ளி போடலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி அகலமான ஸ்பூனில் எடுத்து போட்டோன்னா நல்ல ஷேப்பு பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வரும். இப்போ இதே பூரணத்தை வச்சு சாஃப்டான போலி எப்படி பண்ணுறதுன்ற இன்னொரு வீடியோவும் நம்மளோட வீனஸ் குக்கிங் சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்தோன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா பூர்ணம்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக பூர்ணமாக ஆகிடும். அதனால் மாவு ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு மீடியமான பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. சரியான சுயம் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். ஒரு ஈடு எடுத்துகிட்டு நான் இன்னொரு ஈடும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
ரொம்பவே டேஸ்டியான சுயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.